குட் மார்னிங் டு ஆல். திஸ் ஸ்வேதா ஃப்ரம் எம்பவர் ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆகஸ்ட் 12க்கான ஃப்ரீ மார்க்கெட் வியூ தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நமக்கு மார்க்கெட்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ட்ரேடிங்ல இருக்க போகுது, எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், இண்டெக்ஸா இல்லை ஸ்டாக்ஸஸா, குறிப்பிட்ட ஒரு சில ஸ்டாக்ஸஸ் வந்து நம்ம லிஸ்ட்லையும் வச்சிருக்கோம். ஸோ நேற்று என்ன பெர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன ஒரு ட்ரேடிங் பிளான் வந்து நம்ம செட் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறது ஈஸியாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேற்று நம்ம பார்த்துருந்தோம் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோடைய கான்ட்ராக்ட்ஸ் பெண்டிங்ஸ். அதே மாதிரி நமக்கு வந்து இன்னைக்கு நமக்கு வந்து நேற்றைய க்ளோசிங் அடிப்படையில பாத்தீங்கன்னா கால் சைடு வந்து கிட்டத்தட்ட 14.42 கோடி கான்ட்ராக்ட்ஸ் வந்து இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு, க்ளோசிங் நடக்கல. பட் அதே மாதிரி புட் சைடு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கான்ட்ராக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட அதுவும் 14.41 கோடிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது இன்னைக்கு வந்து மெயினா நிப்டி 50ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸஸ் உடைய கார்பரேட் ரிசல்ட்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்டால்கோடைய ரிசல்ட் வந்து இன்னைக்கு வருது. ஸோ இதுல ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் மார்க்கெட்ல நடக்குமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இதோட ரிசல்ட்டை வந்து நம்ம பர்டிகுலரா ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம பேஸ் பண்ணி பார்க்கும்போது, ஸோ இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸஸ் வந்து அடிப்படையில் பெட்டர் ஸ்டாக்ஸஸ்ல ஸோ இன்டால்கோவும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்காக தான் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து இன்னைக்கு இந்தியாவுடைய இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து சாயங்காலம் ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் தான் வருது 4 மணிக்கு. ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸ் வந்து 2.1 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கு. ஸோ இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1.7 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ இந்த இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அமைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அது நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பிளஸ்ஸா பார்க்கணும். அதே நேரம் யூஎஸ் உடைய இன்ஃபிளேஷன் டேட்டாவும் வந்து இன்னைக்கு வருது. அங்க ஒருவேளை பெட்ரோல் பேங்கோடைய ரேட் கட் இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அது நமக்கு ஈவினிங்ல வர்றதுனால அது நாளைக்கு நமக்கு எப்படி எதிரொலிக்குங்கிறத நம்ம நாளைக்கு ஃப்ரீ மார்க்கெட் வியூல வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியா நேற்று வந்து ஸ்டாக்ஸஸ்ல வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து டாப் ட்ரேடட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு டாப் ட்ரேட் கான்ட்ராக்ட்ஸ் லிஸ்ட்ல வந்து எஸ்பிஐ வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கு. கிட்டத்தட்ட 820 சிஇ வந்து டாப் ட்ரேடட் லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்கு. ரெண்டாவதா டாடா மோட்டார்ஸோடைய 650 கால் வந்து டாப் ட்ரேடட் லிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி ட்ரெண்டோடைய 5500 கால். ஸோ இந்த மூணும் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு எஸ்பிஐடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, அதே மாதிரி டாடா மோட்டார்ஸோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, ட்ரெண்டோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு செட்டப்ல நம்ம போகலாம். எஃப்ஐஐ டேட்டாஸ் வந்து நேற்று எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங்ல தான் இருந்தாங்க, கிட்டத்தட்ட 1200 கோடிக்கு. ஸோ டிஐஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 5972 கோடி பை பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டிஐஎஸ் பை அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸோடைய ஒரு பம்பிங் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக்கா உங்களுக்கு வந்து எஸ்ஐபி டேட்ஸஸ் எல்லாம் வந்து கணக்கெடுக்கும் போது ஆகஸ்ட் 9th வந்து எஸ்ஐபி டேட்டோடைய லாஸ்டா நம்ம வந்து கால்குலேட் ஆகுது. ஸோ ஒட்டுமொத்தமா கலெக்ட் ஆன கேஷஸ் வந்து இன்னைக்கு ஆகஸ்ட் 11th வந்து நமக்கு டெபாசிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு கால்குலேஷனா எடுத்துக்கலாம். ஸோ இது டிஐஎஸ் உடைய பையிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்பு எடுத்துக்கலாம். அடுத்தபடியா வந்து நிப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ நிப்டி 24,484 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்ட்ராடே சப்போர்ட்டா இருக்கு. பட் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா அங்க இருந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ், அதாவது 24,400 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டா நமக்கு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,620 அப்படிங்கிறது ஒரு வீக்லி ரெசிஸ்டன்ஸா இருக்கு. பட் இதை வந்து இன்னைக்கு நமக்கு வந்து பிரேக் பண்ணி வால்யூமோட அந்த இடத்துல சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,680 அடுத்த டார்கெட் ஆகும், 24,720 அதுக்கு அடுத்த டார்கெட் ஆகும் நம்ம எடுத்துக்கலாம்.
பேங்க் நிப்டிக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா 55,279 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இன்ட்ராடே சப்போர்ட்டா இருக்கு. பட் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 55,128 அதுக்கு கீழே போச்சுன்னா 54,980 அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கும்போது 55,536 ஒரு வீக்லி ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அத வால்யூமோட நாளைக்கு நம்ம பிரேக் அவுட் இன்னைக்கு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா 55,720 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸா நமக்கு கிரெடிட் ஆகுது. சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பைரியில இருக்கிறோம். ஸோ சென்செக்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80,246 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. அதை உடைச்சதுன்னா 79,980 அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 80,708 ஒரு நியரஸ்டான ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. பட் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா அங்க இருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ நிப்டில இன்னைக்கு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா 24,400 கால் ஆப்ஷன், அதே நேரம் 24,700 புட் ஆப்ஷனை நம்ம வாட்ச் லிஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ பேங்க் நிப்டிக்கு அதே மாதிரி தான் 55,200 கால் ஆப்ஷனையும், அதே நேரம் 55,700 புட் ஆப்ஷனையும் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கலாம். சென்செக்ஸ்ல ட்ரேட் பண்றவங்க கொஞ்சம் பார்த்து இன்னைக்கு வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா வொலாட்டிலிட்டி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம வந்து கான்ட்ராக்ட் வைஸ் இருக்கலாம். ஸோ அப்படியே நம்ம வாட்ச் பண்றதா இருந்தாலும் 80,200 கால் ஆப்ஷன், அதே நேரம் 80,700 புட் ஆப்ஷனையும் நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கலாம். டைரக்ஷனல் எங்க நடந்தாலும் ஒரு வால்யூமோட பிரேக் அவுட் இல்லைன்னா பிரேக் டவுன் நடந்தா மட்டும் ட்ரேட் எடுங்க. இல்லைன்னா இன்னைக்கு ட்ரேடை அவாய்ட் பண்றது பெஸ்டா இருக்கும். ஸோ நாளைக்கு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.